ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட்ல பாண்டியன் வந்து கதிரை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றாரு. நான் கதிரை நல்லபடியா தான் வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு ராஜி வராங்க. உங்ககிட்ட நான் பேசணும் மாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப என்ன பேச போறா, அப்புறமா பேசிக்கோன்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. அவ பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. ஏன் மாமா உங்களுக்கு கதிரை பிடிக்கலையா, உங்களுக்கு கதிர் மேல பாசம் இல்லையா? எங்க வீட்டுல இருக்கவங்க தான் கதிர் கிட்ட பழகுனது இல்லை, அவங்களாவது அவங்க மேல திருட்டு பழி போட்டாங்க, நீங்க எப்படி மாமா அதை நம்புனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கோமதி வந்து ராஜியை திட்டுறாங்க. பாண்டியன் வந்து அந்த பிள்ளை எதுவும் சொல்லாதன்னு சொல்லிட்டு சொல்றாரு. பாண்டியன் வந்து போதையில கீழே வராரு. எல்லாருமே ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளைங்க எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. பாண்டியன் வந்து கதிர் கிட்ட சொல்றாரு, உன்னால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கதிர் வந்து ராஜி வந்து போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும், அவங்க வீட்டுல தான் அவளை போலீஸ் ஆஃபீஸர் ஆக விடல, நம்ம வந்து அவளுக்கு சப்போர்ட்டா இருந்தா அதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாண்டியன் வந்து டென்ஷன் ஆறாரு. எப்பவுமே எனக்கு பிடிக்காத விஷயத்த பத்தி தான் பேசுவல, அப்பா கிட்ட பாசமா பேசணும்னு உனக்கு தோணல அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிடுறாங்க. பழனியும் சுகன்யாவையும் காட்டுறாங்க. சுகன்யா வந்து நாளைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போவோமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பழனி வந்து நாளைக்கு 2 நாள் ரொம்ப கூட்டம் வரும், ஸோ அதனால இன்னொன்னு ஒரு நாள் போகலான்னு சொல்றாங்க. சுகன்யா வந்து டென்ஷன் ஆறாங்க. பழனி வந்து நாளைக்கு நான் உன்னை கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. தேங்க்யூ.